Hi friends, நாம் இந்த வீடியோவில் யூனிட் 1 கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். அதில் டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக டிஃபெக்ட்ஸ் பொறுத்தவரையிலையும் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்டலில் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் irregularities ஆர் மிஸ்ஸிங் ஆர் டீவியேஷன் அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்போ அவனுடைய அயான்ஸ் பொறுத்தவரையிலையும் சரியாக உட்காரல, பொசிஷன் பார்த்தோம்னா மாறி இருக்குது, இல்லை மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம டிஃபெக்ட்ஸ் நம்ம பேசுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டிஃபெக்ட்ஸ் ஆர் classified into two types. One is point defect and another one is line defect. So point defect பொறுத்தவரையிலையும் the irregularities or deviation from ideal arrangement around a point or an atom in a crystalline substance. அப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு லேட்டிஸ் பாயிண்டில் ரெகுலாரிட்டி மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பாயிண்ட் டிஃபெக்ட். அதுவே த irregularities ஆர் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் அரேஞ்ச்மெண்ட் இன் என்டையர் ரோஸ் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அது லைன் டிஃபெக்ட் சொல்கிறோம். ஒரு என்டையர் ரோவே பார்த்தோன்னா மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் லைன் டிஃபெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் டிஃபெக்டை பொறுத்தவரையிலையும் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஒன் இஸ் stoichiometric defects, non-stoichiometric defects and impurity defects. So first one is stoichiometric defect. So இது நம்ம intrinsic or thermodynamic defects னு சொல்லலாம். So இந்த defects basically further classified into 2 types. One is vacancy defect and another one is interstitial defect. ஸோ வேக்கண்ட்னா காலி ஆயிடுது. அப்போ ஒரு லேட்டிஸ் சைட்டில் சம் ஆஃப் தி அயான்ஸ் வெதர் கேட்டயான்ஸ் ஆர் ஆனயான்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் அது வேக்கன்சி டிஃபெக்ட். அப்போ அயான்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதனுடைய டென்சிட்டி பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக குறையும். அப்போ வேக்கன்சி டிஃபெக்டில் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுவே இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட் பொறுத்தவரையிலையும் when some constituent particles, that is atoms or molecules, occupy an interstitial position, the crystal is said to be interstitial defect. அப்போ இங்கே எந்த அயான்ஸ் மிஸ் ஆகாது. சம் ஆஃப் தி அயான்ஸ் அதில் பர்டிகுலர் எது சைஸ் கம்மியாக இருக்கோ அது பார்த்திங்கன்னா கோஸ் டு த கேப் அது சொல்லணுமா, தட் இஸ் கால்டு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் சொல்லணுமா, அங்கே போய் அது உட்காந்துக்கும். அப்போ இங்கே பார்த்தோன்னா அயான்ஸ் மிஸ் ஆகலை, தேர்ஃபோர் டென்சிட்டி இங்கே தெர் இஸ் நோ சேஞ்ச், குறையாது இருக்கும். ஸோ வேக்கன்சி டிஃபெக்ட் அண்டு இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட் கேன் பி ஷோன் பை non-ionic solids. The ionic solids must always maintain electrical neutrality. That means எத்தனை பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும் அத்தனை நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அது there is no change, அப்போ மாறாமல் இருக்கும். Then second one is Schottky defect. So it is basically a vacancy defect in ionic solid. அப்போ இங்கே the number of missing cation must be equal to number of missing anion. அப்போ ஈவனாக மிஸ் ஆகும். எத்தனை பாசிட்டிவ் மிஸ் ஆகுதோ அத்தனை நெகட்டிவ் மிஸ் ஆகும். அப்போ மிஸ் ஆகிறதால பார்த்தா என்னுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும், டிக்ரீஸ் டென்சிட்டி. ஸோ தி நம்பர் ஆஃப் சச் டிஃபெக்ட் இன் அயானிக் சாலிட் இஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன் சோடியம் குளோரைடு there are approximately 10^6 Schottky pairs per centimeter cube at room temperature. In 1 centimeter cube there are about 10^22 ions. Thus there is 1 Schottky defect per 10^16 ions. So Schottky defect பொறுத்தவரையிலையும் the size of cation must be equal to size of anion or
it almost similar size and high coordination number இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு அண்ட் சில்வர் புரோமைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜிபிஆர் பொறுத்தவரையும் இது ரெண்டுமே வரும். ஸ்காட்கி டிஃபெக்ட்லேயும் நம்ம சொல்லுவோம், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்லையுமே அதை பற்றி பேசுவோம் நம்ம. அப்போ ஏஜிபிஆர் பொறுத்தவரையும் ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம். தென் number of Schottky defect so must be equal to n factorial by n minus n into n factorial நம்ம அந்த மிஸ்ஸிங் அயான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் கேபிட்டல் N equal to number of ions, the small n must be equal to number of defects. Then Frenkel defects. So Frenkel defects also shown in ionic solids. Here the cation size is less than that of anion size. Therefore the cation, that is a smaller ion, is dislocated from its normal site to an interstitial position. So it creates a vacancy defect at its original site and an interstitial defect at its new locations. Therefore Frenkel defect are called dislocation defect. அப்போ இதுக்கு ஒரு நேம் சொல்கிறோம் நம்ம, டிஸ்லொகேஷன் டிஃபெக்ட். ஏன்னு சொன்னால் இந்த கேட்டன் என்ன பண்ணு சொன்னால் அவருடைய பொசிஷன் மாறி போயிட்டு வேறு ஒரு பொசிஷன் இப்போ உட்காந்துக்குது. அப்போ டிஸ்லொகேஷன் டிஃபெக்ட் நம்ம இதை சொல்கிறோம் நம்ம. தேர்ஃபோர் it does not change the density. ஏன்னா எந்த அயான்ஸும் மிஸ் ஆகுது கிடையாது. அப்போ டென்சிட்டி பொறுத்தவரையும் there is no change நம்ம சொல்லுவோம். So in Frenkel defect, which there is a large difference in the size of anions. என்ன சொன்னதை நம்ம size of anion சொன்னால் it is a bigger size than that of cation சொல்லுவோம். So for example zinc sulfide, silver chloride, silver bromide and silver iodide. Due to small size of zinc 2 plus and Ag plus ions and low coordination number, Schottky defectல high coordination number சொன்னோம், whereas இந்த Frenkel defectல coordination number lowனு சொல்கிறோம் நம்ம. So in Frenkel defect increases the dielectric constant of the material. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஃபார்முலா, that is a number of Frenkel defect equal to n factorial by n minus n into n factorial into ni factorial by ni minus n into n factorial. Then point defectல second type imputed defect. If molten sodium chloride containing a little amount of strontium chloride is crystallized, some of the site of sodium plus ions are occupied by strontium 2 plus. Each strontium 2 plus replaces 2 Na plus ions. இப்போ ஒவ்வொரு strontium 2 plusம் 2 Na plus ions replace பண்ணுது. So it occupies the site of one ion and the other site remains vacant. இப்போ மீதினா vacant ஆகிடுது. The cationic vacancies thus produced are equal in number of that strontium 2 plus ions. இப்போ strontium 2 plus ionsக்கு ஈக்குவலாக அங்கே வேக்கண்ட் கிரியேட் ஆகுது. So another example is the solid solution of cadmium chloride and silver chloride. ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுனா கூட போதும் நம்ம. தட் இஸ் சோடியம் குளோரைடு கண்டெய்னிங் strontium chloride, one example. Cadmium chloride containing AgCl. Then point defectல third type non-stoichiometric defect. So in non-stoichiometric defect are further classified into two types. One is metal excess defect, another one is metal deficiency defect.
ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பொறுத்தவரையும் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு again two types. One is metal excess defect due to anionic vacancies. Another one is metal excess defect due to the presence of extra cation at interstitial site. அப்போ ஒன்று anion vacancies சொல்கிறோம். Another one is extra cation in the presence of interstitial sites சொல்கிறோம். நம்ம இந்த ரெண்டுமே எங்கே வருதுன்னு சொன்னால் metal excess defectல வருது. Now discuss about metal excess defect due to anionic vacancies. Here alkali halide like sodium chloride, potassium chloride shows this type of defect. When crystals of sodium chloride are heated in an atmosphere of sodium vapor, the sodium atom are deposited on the surface of the crystal. அப்போ சோடியம் NaCl கிறிஸ்டல் நம்ம வந்து சோடியம் வேப்பரில் வந்து ஹீட் பண்ணும்போது sodium atom on deposit on the NaCl surface. The Cl minus ions diffuse to the surface of the crystal and combine with the sodium atom to give sodium chloride. This happens by loss of electrons by sodium atoms to form Na plus ions. அப்போ இங்கே என்ன சொன்னால் sodium ions losses of electron to form sodium plus ions. The released electrons diffuse into the crystal and occupy anionic site. அப்போ இங்கே உருவாக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா it goes to the anionic site. As a result, the crystals now has an excess of sodium. அப்போ அதிகமாக வந்து சோடியம் வந்து உருவாயிடுது, ஃபார்ம் ஆகிடுது on the surfaceல. The anionic site occupied by unpaired electron are called F center. That is, F means it is a German word, that is color center னு சொல்கிறோம். They impart yellow color to the crystals of sodium chloride, that is sodium electride. அப்போ ஒயிட் கிறிஸ்டல் NaCl வந்து ஒயிட்டாக இருக்கும்போது there is no change in the ions. அப்போ நம்ம சோடியம் வேப்பரில் வந்து ஹீட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எல்லோ. இப்போ என்ன வேணும்னு சொன்னால் இங்கே எக்ஸஸ் ஆஃப் சோடியம் வந்து சர்ஃபேஸில் உட்காந்துச்சுன்னு அர்த்தம். இதே போல் லித்தியம் மேக்ஸ் லித்தியம் குளோரைடு கிறிஸ்டல் இன் பிங்க் கலர். Excess of potassium makes potassium chloride crystal violet or lilac. So, crystals which F center are called paramagnetic in nature. அப்போ கிறிஸ்டலில் எக்ஸஸ் ஆஃப் அயான்ஸ் தட் இஸ் எஃப் சென்டர் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் they are irradiated with the light. They become photoconductor. Then metal excess defectல second type, metal excess defect due to the presence of extra cation at interstitial site. We know zinc oxide is a white color at room temperature. On heating, it loses oxygen and turns yellow. அப்போ இதை நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா it loses oxygen molecules, loss of electron to form a zinc 2 plus ions. It changes to yellow. அப்போ white வந்து பார்த்தீங்கன்னா yellow மாறுது. Now there is excess of zinc in the crystal and its formula become zinc 1 plus x oxygen. So the excess of zinc 2 plus ions move to interstitial site and the electrons to neighboring interstitial site. ஒவ்வொரு பக்கம் zinc 2 plusம் another பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. The crystals having metal excess defect, that is called n-type semiconductor. So metal excess defect due to anionic vacancy சொன்னால் அதுக்கு பேர் வந்து F center, that is color center சொல்கிறோம் நம்ம. அதுவே cationic vacancy, cation present in the interstitial site சொன்னால் அதுக்கு பேர் வந்து n-type semiconductor சொல்கிறோம் நம்ம. Then non-stoichiometric defectல second type
metal deficiency defect. Here, when one or more cations are missing from their positions and thus cation vacancies are produced. So a typical examples of this type is FeO, that is woodsite, which is mostly found with a composition of Fe 0.95O. It may actually range from iron 0.93O to Fe 0.96 oxygen. So in a crystal of iron oxide, some Fe2 plus cations are missing and the loss of positive charge is made up of by the presence of required number of electrons from Fe3 plus ions. The conversion of Fe2 plus ions into Fe3 plus ions takes place due to the movement of one electron from Fe2 plus to Fe3 plus ions. So the movement of electron from Fe2 plus to Fe3 plus ions produces a shiny color in iron pyrite. So some samples of pyrite possess so much of lustrous, that is shining, that they are known as fulls of gold or fool's gold. For example, iron sulfide, that is iron pyrite, nickel oxide, copper sulfide, copper oxide metal exhibit variable valency, undergo this defect. So crystals having metal deficiency defect are p-type semiconductor. So metal excess defect nu sonna n-type semiconductor, metal deficiency defect na as a p-type semiconductor. Then last one is line defect. It occurs when the periodicity of the atomic lattice array is interrupted along certain directions in a crystal. The most common type of line defect in a crystal is dislocation. ஸோ நம்ம +2 லெவலில் நம்ம இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நடத்தியிருப்போம் கிளாஸில். ஸோ டிஃபெக்ட் நம்ம படிப்போம், ஒரே வாரத்தில் நம்ம குறைபாடு அப்படின்னு நம்ம பேசிடுவோம். அதில் பொதுவாக நம்ம ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் நம்ம பேசுவோம். ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயம்ஸ் நம்ம அங்கே படிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முடிஞ்ச வரையும் நோட்ஸ் எடுத்துருங்க, பேப்பரில் வச்சு எழுதிடுங்க. நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள்லாம் கேட்பாங்க, எந்தெந்த டிஃபெக்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது, எந்தெந்த காம்பவுண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் NaClன்னு சொன்னால் அது சோடியம் வந்து எக்ஸ்ட்ரா சேரும்போது என்ன மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஃபார்ம் ஆகும், லில்லாக்னு வந்து எந்த காம்பவுண்டில் ஃபார்ம் ஆகும், இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அங்கே என்ன சேஞ்ச் நடக்குது, எதுக்கு n-type செமிகண்டக்டர், எதுக்கு p-type செமிகண்டக்டர், எதுக்கு வந்து F சென்டர், இப்படி எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அகெயின் இது கோத்ரூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.